இந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அனிமேஷன், 2D அனிமேஷன் வீடியோ இருக்கலாம், அல்லது 3D அனிமேஷன் வீடியோ இருக்கலாம். இப்போ இந்த 2D அனிமேஷன் வீடியோ அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது நம்மளுக்கு இந்த 2D அனிமேஷன் அதை யூஸ் பண்ணுறோம். அதே இது ஜுவாலஜி, பயாலஜி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் வெசில்ஸ் இருக்கு, அதில் வந்து பிளட்டு எப்படி உள்ள வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம 3Dயில் சொல்லணும்னா நல்லா கிளியராக சொல்ல முடியும். சரி, அடுத்தது ஸ்க்ரீன் கேப்சரிங். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ இந்த திரையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து நம்ம கேப்சர் பண்ணிடலாம். அப்புறம் மார்ஃபிங் டெக்னாலஜி, இது மார்ஃபிங் வந்து நம்ம எஜுகேஷனில் அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்தது ஃபேஷியல் மார்ஃபிங். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ உதாரணத்துக்கு பட்டேல் அவருடைய ஃபோட்டோ இருக்குது. பட்டேல் பேசின ஒரு விஷயத்த நீங்கள் டீச் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஃபோட்டோ எடுத்து அவங்க பேசின அந்த ஆடியோ இருந்துச்சு அப்படின்னாக்க, அல்லது அதே மாதிரி பேசின ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை உங்களுடைய வாய்ஸ்ல கூட பேசி அந்த ஃபோட்டோவுக்கு வந்து லிப் மூமெண்ட்டு, ஐ மூமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அது மாதிரி ஒரு கண்டென்ட்டாக டெவலப் பண்ணலாம். இதை வந்து ஃபேஷியல் மார்ஃபிங் அப்படின்போம். Ways to improve the memory power of teachers. Improvement of memory and brain power involves several factors. Most important among them are physical, mental, emotional, environmental and medical. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியலாக ஷூட் பண்ணுறது. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ரியலாகவே ஷூட் பண்ணலாம். இப்போ டூர், ட்ராவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னன்னாக்கா ரியலாக போய் ஷூட் பண்ணி கொடுத்தோம்னாக்கா தான் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் பிபிடி வந்து ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர், ரொம்ப ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர். இந்த பிபிடியில் நீங்கள் அனிமேஷன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு இந்த பிபிடியை வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 360 வீடியோ, ஒரு சூழலுடைய எல்லா பக்கத்தையும் பார்க்கறது மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நம்ம பெரியார் மணியம்மை அந்த என்ட்ரன்ஸ் இதை பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு இடத்த வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் நிறைய இது வேணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாம்பிள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போய்ட்டு 360 வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாக்கா நிறைய வரும். சரி, அடுத்தது பனோரமிக். இப்போ இந்த ரூமில் இருக்கேன் அப்படின்னா இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன், இது ஒரு ஃபோட்டோ, பின்பக்கத்து ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, இந்த 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த 4 ஃபோட்டோவை ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி கொண்டு வந்துடுறது. இதை வந்து பனோரமிக் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மல்டி லாங்குவேஜ் வீடியோ ஒன்று தான். சில பேருக்கு வந்து இங்கிலீஷில் நடத்துறீங்க, சில பேருக்கு தமிழில் நடத்துறீங்க, ஆனால் மேட்ரு வந்து ஒன்றே தான். அப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் திருப்பி 2 தடவை நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது இவங்களுக்கு தனியாக வீடியோ அவங்களுக்கு தனியாக வீடியோ டெவலப் பண்ண வேண்டியதில்லை. ஒன்று இங்கிலீஷில் ஃபுல்லாக தயார் பண்ணிடுங்க, அல்லது தமிழில் ஃபுல்லாக தயார் பண்ணிடுங்க. தயார் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் டப்பிங் வாய்ஸ் கொடுத்து அந்த ஆடியோவையும் சேர்த்து ஒரே வீடியோவிலே வச்சிடலாம். தனித்தனி வீடியோவாக இல்லாமல் ஒரே வீடியோவில் 2 லாங்குவேஜும் இருக்கும். அந்த விஎல்சி பிளேயரில் அதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா அப்படின்னு போட்டு பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரியான மல்டி லாங்குவேஜ் வீடியோலாம் இருக்குது. அப்புறம் இன்ட்ராக்டிவ் வீடியோன்னு இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், சொல்லி முடித்த உடனே அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் கேட்ட உடனே அந்த கொஸ்டின் புரிஞ்சிருந்தா பழையபடி நம்ம அடுத்த கான்செப்டை விளக்கி சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏற்கனவே சொன்ன விஷயத்தை திருப்பி நம்ம வேற விதத்தில் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறான், பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒரு கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கொடுத்தா பழையபடியும் அடுத்த பாட்டு பார்க்குறான். அப்படி இல்லாமல் அந்த கொஸ்டினுக்கு வந்து தவறான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த முதல்ல வந்த வீடியோ திருப்பி பிளே ஆகும், 2வது பாட்டுக்கு போகாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இன்டராக்டிவ் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம்.